கெயில் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட அனுமதியை மறுபரிசீலனை செய்யக்கோரி தேமுதிக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கோவை, தர்மபுரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக கெயில் நிறுவனம் குழாய்களை பதித்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதை மறுபரிசீலனை செய்யக்கோரி தேமுதிக சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்றும் அந்த மனுவில் யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அளித்துள்ள அந்த அனுமதியானது சேலம், தர்மபுரி, ஈரோடு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களின் விவசாய நிலங்கள் பறிபோகும் நிலை உள்ளது என்றும், இந்த விவசாய நிலங்களை உபயோகப்படுத்த முடியாது என்றும், இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரம் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும், இதற்காக விவசாயிகள் பல போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதனால் விவசாயிகளின் நலன் கருதி இந்த திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலை வழியாக மாற்றி அமைக்க கோரி இந்த மறுசீராய்வு மனுவில் கூறப்பட்டுள்ளது.